உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆக்சுவலா 1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றீங்க. இந்த 1 லட்சம் கோடியில கொடுத்துருக்கிறது 2000 கோடின்னு சொல்றீங்க. அது பார்த்தா வெறும் 2% தான். இவங்க வந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள 477 டிஸ்ட்ரிக்ட் 477 டிஸ்ட்ரிக்ட் இந்தியா லெவல்ல இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க பேங்க் மட்டும் நீங்க ஹேண்டில் பண்றீங்க, இந்த 63,000 கோடியை மட்டும் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா RBI தான் அதுக்கு கரெக்டான ஒரு வெப்சைட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கேட்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 9,000 கோடி பணமே எல்லா மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு போனோம். இப்போ வந்து இது அன்கிளைம்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே வந்து லிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது எப்படி சார் தவிர்க்கிறது? இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு. இதை தவிர இன்னொரு பெரிய விஷயம் வந்து என்னன்னா, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயே வந்து அன்கிளைம்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 40,000 கோடி கிட்ட இருக்கு. ஃபேமிலி டாக்டர் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலி அட்வைசர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு பெரிய பணக்காரங்களா இருக்கீங்க, ஒரு 10 கோடி 5 கோடி இருக்குன்னா நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, எப்படி கம்பெனிக்கு ஒரு CFO இருக்கும், கம்பெனி CFOன்னு எப்படி சொல்றோமோ, ஏன் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு CFO இருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லாசஸ் இந்த மாதிரி எதுவும் வராது. அதே மாதிரி அவர் வந்து உங்களுக்கு தப்பா கைட் பண்ண மாட்டார். ஏன்னா நீங்க வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸா நீங்க வந்து அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா the probability ஆஃப் ஹெல்பிங் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் AV செந்தில் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன் மேடம். சரி, இப்போ அக்டோபர்ல இருந்தே வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து 1 லட்சம் கோடிக்கு மேல வந்து அன்கிளைம்ட் அமௌண்ட்ஸ் வந்து பேங்க், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இது மாதிரி இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ இது சீக்கிரமாவே கிளைம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய வார்னிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து 2,000 கோடி வந்து மக்கள்கிட்டயே திரும்ப வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னுமே டிசம்பர் 2025க்குள்ள இன்னும் எல்லா பணத்தையும் நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே இந்த எல்லா பணத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா சார்? ஆக்சுவலா 1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றீங்க. இந்த 1 லட்சம் கோடியில கொடுத்துருக்கிறது 2000 கோடின்னு சொல்றீங்க. அது பார்த்தா வெறும் 2% தான். இவங்க வந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள 477 டிஸ்ட்ரிக்ட் 477 டிஸ்ட்ரிக்ட் இந்தியா லெவல்ல இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த அளவுக்கு இது வந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலாம். அதாவது என்டையர் 2026ன்னு சொல்லலாம். அதாவது ஜனவரியிலேருந்து டிசம்பர் 26 வரைக்கும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 1 லட்சம் கோடியில இந்த இன்சூரன்ஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 1 லட்சம் கோடி அன்கிளைம்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முன்னாடிலாம் வந்து எல்லாமே பேப்பர் ஃபார்மேட்ல இருந்தது. நான் சொல்றது 1980, 1990 1980s and 90sல பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே பேப்பர் தான் இருந்தது. ஒரு பேங்க்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பாங்க, அந்த FD ரெசிப்ட்ல வந்து அவங்க எடுத்து வீட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு 63,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. $7 பில்லியன் கிட்ட வந்து அது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இதை தவிர இன்சூரன்ஸ் இருக்கு, இதை தவிர நீங்க சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, இதை தவிர ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, அன்கிளைம் டிவிடெண்ட் வேற இருக்கு மேடம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி 2,000 கோடி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மீதி இருக்கிற பணத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளுமே நடந்துட்டு வருது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ், பேங்க், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் எப்படி சார் மக்களே வந்து நான் அமௌண்ட் தான் வந்து அதுல இருக்குன்னு எப்படி சார் முதல்ல கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து பணம் இருக்கு, அன்கிளைம்டு பணம்னு நான் ஒரு பேங்கரா இருக்கேன், என்கிட்ட பணம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலா வந்து ஒரு மெயிலோ ஒரு லெட்டரோ வந்து போடுவேன். நான் போடுற மெயில் வந்து பவுன்ஸ் ஆகி வந்துடும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து நான் ஒரு லெட்டர் போடுவேன். நான் லெட்டர் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து டெலிவரி ஆகாம திருப்பியும் வந்து ரீசெண்ட் ஆயிடுது. ஸோ நான் 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டேன், ஆனா போகல. அதனால இது வந்து என்னோட சைட்ல அன்கிளைம்டா இருக்கு. இந்திய அரசாங்கம் பொறுத்தளவுக்கு இந்த 1 லட்சம் கோடி மக்கள் கிட்ட போய் சேர்ந்தா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 லட்சம் கோடி உள்ள போச்சு அப்படின்னீங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. முக்கால்வாசி யாரும் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல யாரும் திரும்பி ரீஇன்வெஸ்ட்லாம் பண்றதுல வந்தோன்னே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்க எக்கானமியில நீங்க ஒரு தடவை ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அவர் இன்னொரு இடத்துல அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வீடு கட்டுறீங்கன்னா வெறும் 1 கோடி மட்டும் போறது இல்லை. நீங்க இந்த 1 கோடி கொண்டு போயிட்டு சிமெண்ட், செங்கல், மணல் அந்த மாதிரி வாங்கி லேபர் கொடுக்குறீங்க. அப்போ அந்த லேபர் வந்து திருப்பி பண்றாரு, அந்த சிமெண்ட் பண்றவோட திருப்பி அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பண்றாரு. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வருது. ஸோ அரசாங்கத்துக்கு இந்த 1 லட்சம் கோடியை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும்னு பாக்குறாங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்க தான் அதுக்கு இனிஷியேட்டிவ். அதாவது இது வந்து சாதாரண மக்களுக்கு உள்ள அமௌண்ட் தான் 1 லட்சம் கோடி. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பெரிய பணக்காரங்களுடைய அமௌண்ட் தான் 1 லட்சம் கோடின்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஸோ உங்க தாத்தா, உங்க அப்பா, என்னுடைய பாட்டி, என்னோட தாத்தா இவங்கெல்லாம் சேர்த்து வச்சிருந்து பேங்க்ல போட்டிருந்த அமௌண்ட் தான் இப்போ அன்கிளைம்ல இருக்கு.
ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல்லே மித்ரா அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே ஒரு நல்ல டீடைல்டான வீடியோ போட்டிருந்தீங்க. அதனுடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரலா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்க பேங்க் மட்டும் நீங்க ஹேண்டில் பண்றீங்க, இந்த 63,000 கோடியை மட்டும் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொன்னா RBI தான் அதுக்கு கரெக்டான ஒரு வெப்சைட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கேட்கும். ஸோ ஜென்ரலா வந்து இப்போ அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, சமீப காலத்துல ஒரு 20-25 வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் வந்து ஒரு பேன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. அதே மாதிரி ஒரு 25 இயர்ஸா இப்போ லாஸ்ட் 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முக்காவாசி நம்ம தாத்தா பாட்டி எல்லார்கிட்டயுமே வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு அளவுக்கு மேண்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும், என்னுடைய தாத்தா வந்து இந்த இடத்துல ஒரு பேங்க் வச்சிருந்தார், இந்தியன் பேங்க்ல வச்சிருந்தார், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வச்சிருந்தாங்க, அப்படி இல்லைன்னா சிட்டி யூனியன் பேங்க்ல வச்சிருந்தாங்க அப்படின்னாக்க நீங்க அந்த 2 டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு போய் கூட அந்த ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டை கொடுத்து இதுல ஏதாவது அன்கிளைம்டு இருக்கா அப்படிங்கறத நீங்க பேங்க்ல கேட்டீங்கன்னாக்கா பிளஸ் அந்த மித்ராவில் போய் நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அந்த 63,000 கோடிக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 9,000 கோடி வந்து அன்கிளைம்டா இருக்கு. அது எப்படி அன்கிளைம்டா 9,000 கோடி இருக்குன்னா, ஒருத்தர் பாலிசி எடுத்திருப்பாரு, அவருக்கு வந்து இன்னைக்கு பாலிசி படி பாத்தீங்கன்னா அவரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 85-90 இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து 1945ல பிறந்திருக்கார் அப்படின்னீங்கன்னா அவருடைய ஏஜ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 80 இயர்ஸ்ல இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஜென்ரலா லெட்டர் போடுறாங்க, போய் சேர மாட்டேங்குது. ஒரு சமயம் அது வந்து அவர் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணாமல் இருக்க நாமினி போட்டிருக்காங்களாங்கிறது தெரியாது. ஸோ நாமினி போட்டிருந்தாலும் அதை நீங்க வந்து கிளைம் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு IRDA அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி IRDAI. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஜென்ரலா வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நீங்க வந்து பழைய பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பாலிசி ரெசிப்ட்னு சொல்லுவாங்க, பிரீமியம் ரெசிப்ட் அப்படிமா. ஒன்னு பாலிசி டாக்குமெண்டோட காப்பி கிடைக்கும், இல்லைன்னா அந்த ப்ரீமியம் ரெசிப்ட் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரீமியம் ரெசிப்ட் கிடைச்சதுன்னா, இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்து எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி வந்து 1975ல ஒரு LIC பாலிசி ஒன்று எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை போயிட்டு நாங்கள் இன்சூரன்ஸ்ல போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த பாலிசிக்கு வந்து மினிமம் 3 இயர்ஸ் பே பண்ணியிருந்தாதான் ஒரு பெய்டப் வேல்யூ வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு வருஷம் மட்டும், அப்போ வெறும் 250 ரூபாய், இந்த 250 ரூபாய் கட்டிட்டு 2வது வருஷம் அவங்க கட்டாம விட்டுட்டாங்க. ஸோ அதனால இது ஃபுல் பணமும் போயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பாலிசி டாக்குமெண்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு பாலிசி ரெசிப்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டதை எடுத்துடலாம். ஸோ முதல்ல ஒரு 63,000 கோடி பேங்க் டெபாசிட் சம்பந்தப்பட்டது, ஒரு 9,000 கோடி வந்து இப்போ நான் சொன்னது வந்து இன்சூரன்ஸ். ரொம்ப ஈஸியா சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3,500ல 4,000 கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரிடம்ஷன் கொடுத்துருப்பாங்க, போட்ட ரிடம்ஷன் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்காது. ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு நிறைய டிரான்சாக்ஷன் பண்றாரு, மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெடீம் பண்றாரு, ரெடீம் பண்ணும்போது பணம் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும், அதுவும் வந்து அன்கிளைம்ல போய் உட்காந்துரும். எப்படி அன்கிளைம்ல போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜென்ரலா வந்து இப்போ எனி ஒன் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு எனி ஒன் ஆர் சர்வைவர்னு ஒரு இருக்கு. ஸோ ஏ இருக்காரு, பி இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், ஒய்ஃபை வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ அண்ட் பி சேர்ந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி இருக்குன்னா, ஒய்ஃப் பி வந்து முதல்ல இருக்காங்க, ஏ வந்து செகண்ட்ல இருக்காங்க. இப்போ இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்றாங்க. இவங்க மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பேங்க்ல ட்ரை பண்ணி பாக்குறாங்க, அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து பணம் அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஏ வந்து நம்பர் 1ல கிடையாது பேங்க்ல. ஸோ போட்டது ரிஜெக்ட் ஆகி வந்துருது. ஸோ இது வந்து அன்கிளைம்ல போய் உட்காந்துரும். இந்த மாதிரியே ஒரு 3,500-4,000 கோடி வந்து அன்கிளைம்டு அமௌண்ட்ல போய் உட்காந்துருக்கு. இதை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜென்ரலா சொல்றது செபிங்கிற ஒரு வெப்சைட்ல போய் பாருங்க அப்படின்னு தான் ஜென்ரலா சொல்லுவாங்க. ஒரு சமயம் வந்து நீங்க ரெடீம் பண்ண அமௌண்ட் வரலையோ, இல்லைன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி வந்து அந்த காலத்துல மார்கன் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தது, அது இன்னைக்கு கிடையாது. அந்த மார்கன் ஸ்டான்லி வந்து HDFC-யா மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட மார்கன் ஸ்டான்லியோட சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்கு, அதை நான் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்று நீங்க HDFC போய் கேட்கணும். அப்படி இல்லைன்னா உங்க தாத்தா பாட்டி இல்லை யாராவது அப்பா அம்மா ஏஜ்டு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்ததுன்னா, இங்க சென்னையில வந்து கோடம்பாக்கம் ஹை ரோடு பாம் குரூப் ஹோட்டலில் ஏற்ற மாதிரி 2 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்றோம், இன்னொன்று வந்து கார்வி ஆஃபீஸ்ன்னு சொல்றோம். நீங்க போகும்போது என்ன பண்ணணும்னா, ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணும், பேன் கார்டு எடுத்துட்டு போகணும், ஒருத்தருடைய இறந்த டெத் சர்டிஃபிகேட், அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணும். ரொம்ப முக்கியமா வந்து உங்களுடைய லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், அவங்களுடைய லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுல உங்க நேம் இருக்கணும், அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய பேன் கார்டும் எடுத்துட்டு போயிடணும். அப்போ இந்த 5-6 டாக்குமெண்ட் இருந்ததுன்னா, நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டவங்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த இன்ஃபர்மேஷன். ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வழியா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லிங்க் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அப்பாவுடைய பேர் இருக்கும், அதில் தாத்தாவோட பேர் வந்து சன் ஆஃப்னு இருக்கும். அதுக்கப்புறம் இவருடைய ஆதார் கார்டில்
இவர் பேர் இருக்கும், சன் ஆஃப்னு அப்பா பேர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு லீகல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 1 or 2 hours கண்டிப்பா வெயிட் பண்ணணும். நீங்க நினைக்கிற மாதிரி போன உடனே கம்ப்யூட்டர்ல தட்டி வாங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் நீங்க 1 லட்சம் கோடி வந்து அவங்க கிட்ட அன்கிளைம்டா இருந்தாலும் இன்னைக்கு வெறும் 2% மட்டும் தான் மக்களுக்கு. அது இந்த 2000 கோடியே ஒரு பெரிய அமௌண்ட் தான். 2000 கோடிங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. இந்த 2000 கோடி வந்திருக்கு. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எங்க மாட்டிருக்குன்னா ஷேர்ஸ்ல மாட்டி. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றது வந்து 1995க்கு முன்னாடி 95க்கு முன்னாடி இந்த டிமேட் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது. டிமெட்டலைசேஷனே கிடையாது. அப்பெல்லாம் வந்து மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருந்தது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் அவங்க பேரில் ரிஜிஸ்டரே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே கொடுத்து மாற்றிக்கலாம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இல்லை மாற்றி இருந்தாலும் அதை டிமேட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக பேங்க்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கிற டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட் மட்டுமே, அதாவது வெறும் அன்கிளைம் டிவிடெண்ட் மட்டுமே 9000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய வேல்யூ, அதாவது ஷேர்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அது 40,000 கோடியா இருக்கலாம், அதனால ஒரு 90,000 கோடியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இதை கிளைம் பண்றதுக்கு IEPFன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். ஒரு 7 வருஷம் நீங்க விட்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். ஒன்னு அங்கிருந்து கிளைம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கம்பெனி கிட்ட போய் கிளைம் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கு, ஏற்கனவே வந்த டிவிடெண்ட் வாரண்ட் இருக்குன்னா கம்பெனி கிட்ட போய் கிளைம் பண்ணணும். இது ரெண்டும் உங்களுக்கு தெரியலன்னா ஒவ்வொரு கம்பெனிக்குமே எப்படி வந்து RTAன்னு சொல்லுவோம், ரெஜிஸ்ட்ரார் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு 4 பேர் பெரிய ஆளுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை ரெக்கவர் பண்றதா இருந்ததுன்னா நீங்க ஒரு 4-5 டாக்குமெண்ட், இன்வெஸ்டர் சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம், ISRன்னு. அந்த ISRல பாத்தீங்கன்னா ISR 1, ISR 2, ISR 3, ISR 4 அண்ட் ISR 5 இன்வெஸ்டர் சர்வீஸ் ரெக்வஸ்ட். இந்த 5 ரெக்வஸ்ட்டும் நீங்க ரெக்கவர் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்கிளைம் டிவிடெண்டும், அந்த 9000 கோடி சொன்னால அதுல இருந்து அன்கிளைம் டிவிடெண்டும் வரும். அதே மாதிரி நீங்க அந்த ஷேர்ஸை கூட நீங்க உங்களால திருப்பி ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 2026 வரைக்கும் அவங்க வந்து அரசாங்கம் வந்து டைம் கொடுப்பாங்க. அண்ட் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய வேலிடேஷன்ஸ் பண்ணுவாங்க, எடுத்தோன்னு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 9000 கோடி பணமே எல்லா மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். இப்போ வந்து இது அன்கிளைம்டா இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே கிடையாது, இப்போ எல்லாமே வந்து லிங்கா இருக்கு. ஸோ இப்போ வந்து இது எப்படி சார் தவிர்க்கிறது, இனிமேல் நடக்காம இருக்கணும் அப்படின்னு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் சொல்றேன். இப்போ 2025ல நான் பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கேட்டகரியான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு கிளைண்ட் வந்து எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கம்ப்ளீட்லி லைக் டுகெதர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத முதல்ல ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறாங்க, ஒய்ஃப்க்கு என்னென்ன இருக்குங்கிறது ஹஸ்பண்டுக்கு ஃபுல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது ஃப்ரீயா இருக்கு. நாங்க வந்து ஃபினான்ஷியல் ஆர்கனைசர்னு சொல்லுவோம். இப்போ எங்ககிட்ட ஒருத்தர் வராங்க அப்படின்னாங்கன்னா நாங்க வந்து ஃபினான்ஷியல் ஆர்கனைசர் வந்து ஒன்று பிரிண்ட் அவுட்டா கொடுப்போம், இல்லைன்னா சாஃப்ட் காப்பி கொடுப்போம். ஸோ இந்த சாஃப்ட் காப்பி இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையுமே, எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் வந்து பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், லாக்கர்ஸாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் பாலிசியாக இருக்கலாம். இன்சூரன்ஸ் பாலிசியில் ஹெல்த், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் பாலிசி, வெஹிக்கிள் ரிலேட்டட் பாலிசி, அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸ், இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு we will give them a book. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. they are going to continue like I mean the relationship is very strong அப்படின்னா ஒருத்தருக்கு கூட தெரியும் அப்படின்னா ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த ஃபேமிலி குரூப்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃபார்ம் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வாட் மை ஃபேமிலி ஷுட் நோ, நான் இல்லாத போது என்னோட ஃபேமிலி என்ன தெரியணும், வாட் மை ஃபேமிலி ஷுட் நோ when I am not thereங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டா நம்ம இந்த 1 லட்சம் கோடி பேசிட்டு இருக்கோம்ல, இந்த 1 லட்சம் கோடியில நம்மளும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, இது மட்டும் கிடையாது, இதை தவிர இன்னொரு பெரிய விஷயம் வந்து என்னன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்லயே வந்து அன்கிளைம்டு அமௌண்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு 40,000 கோடி கிட்ட இருக்கு. ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷனையும் அதுல கொண்டு வந்துடணும். பிளஸ் நீங்க கிராச்சுவிட்டி, சூப்பர் ஆனிவேஷன், ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, இல்லைன்னா NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கேரண்டீட் பென்ஷன் பிளான் போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி கேரண்டீட் பென்ஷன் பிளான் இந்த நாமினி. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே டாக்குமெண்ட்ல இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் விதம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்னோட பணத்தை நான் தனியா மேனேஜ் பண்ணிக்கிறேன். நாமினி ஒய்ஃப் தான், ஆனா நான் தனியா மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்னோட பணத்தை நான் ஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஹஸ்பண்ட் தான் நாமினி, பட் நாங்க 2 பேரும் தனியா வச்சுக்கிறோம். ஆனா என்னுடைய பேங்க், அதாவது இமெயில் பாஸ்வேர்டு கொடுக்கறதோ இல்லைன்னா போனை எப்படி ஓபன் பண்றதோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்ப தேவையோ அப்போ மட்டும் தான் என்னால ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்பவே நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இது 2வது வகை.
மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கல்யாணம் ஆகல, சிங்கிளா இருக்காங்க. ஸோ சிங்கிள் மதரா இருக்கலாம், சிங்கிள் ஃபாதரா இருக்கலாம், ஏன் கல்யாணமே ஆகாம டிலேடா இருக்கலாம், கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸை போடுறாங்க. அப்பா இல்லைன்னா அம்மா, அப்பா அம்மா இல்லைன்னா சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ். இப்போ அம்மாவுக்கே 85 வயசு 90 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அம்மாவை நாமினியா போட்டீங்கன்னா அவங்களால ஓடி போய் நாமினியில போய் வாங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கிளைண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே சொல்றேன், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட கையெழுத்து மாறுது. இப்போ நீங்க ஸ்கூல்ல போட்ட கையெழுத்து வந்து ஒரு 20 இயர்ஸ்ல போட்ட கையெழுத்தும், ஜாப்ல போய் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு 30 இயர்ஸ்ல போடுற கையெழுத்தும், 45 இயர்ஸ்ல போடுற கையெழுத்தும், 60 இயர்ஸ்ல போடுற கையெழுத்தும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த சைட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா உங்க கையெழுத்து மேட்ச் ஆகுதான்னு தான் பாக்குறாங்க. ஸோ அதை ஒரு ரீசனா காமிச்சு பேங்க்ல போய் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒன்று 2 பேரும் தெரிஞ்ச மாதிரி சேர்த்து ஒரு காமனா ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க, மிரர் வில் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா 2 பேரும் தனியா வச்சுக்கோங்க. எப்போ வந்து நீங்க சொல்லிடுங்க, என்னோட ஃபினான்ஷியல் அட்வைசர் இவர் தான், ஏதாவது எனக்கு வேணும்னா இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவரே வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். இது 2வது வகை. 3வது வகை வந்து நீங்க அப்பா அம்மா இல்லைன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து இந்த மாதிரி வந்து இந்த 1 லட்சம் கோடி மாதிரி அதை 2 லட்சம் கோடியா ஆக்கிடாம, லைக் நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை ஏன் விடணும். ஸோ அதை வந்து நம்ம நேயர்கள்லாம் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து பேன் கார்டு இருக்கு, எல்லாருமே கேஒய்சி பண்றாங்க. ஒருவேளை கேஒய்சி பண்ண தவிர்த்து வீட்லயே நாமினி போட்டதா சொல்லலைன்ற பட்சத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர் போய் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக வந்து நீங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஜென்ரலா வந்து மாசம் ஒரு ரிப்போர்ட் வந்து மெயில் போயிட்டே இருக்கும். என்னோட கிளைண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மெயில் போகும். அதே மாதிரி வந்து மெசேஜ் போடுவோம். ஒரு சமயம் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து நமக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வரல, ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு இருக்காருன்னு வச்சுங்க, அந்த எஸ்ஐபில மாச சம்பளத்துல போட்டுட்டு இருக்காரு, ஒரு எஸ்ஐபி வந்து ஒரு 2-3 எஸ்ஐபி வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் வந்துடும். என்ன ட்ரிகர் வரும்னா, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னால இந்த எஸ்ஐபி போகல அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபோன் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4-5 நம்பர்ஸ், ஒரு ஃபேமிலி டாக்டர் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலி அட்வைசர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு பெரிய பணக்காரங்களா இருக்கீங்க, ஒரு 10 கோடி 5 கோடி இருக்குன்னா நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, எப்படி கம்பெனிக்கு ஒரு சிஎஃப்ஓ இருக்கோ, கம்பெனி சிஎஃப்ஓன்னு எப்படி சொல்கிறோமோ, ஏன் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சிஎஃப்ஓ இருக்கலாம்ல. அந்த முன்னாடிலாம் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எது எடுத்தாலும் பெரிய அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம உடனே போயிட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் போவோம். ஃபேமிலி டாக்டர் கிட்ட போனால் அவரே சொல்றாரு, இது சாதாரண ஃபீவர் இருப்பா, இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண, அவர் சொன்னால் மட்டும் தான் எக்ஸ்பர்ட் கிட்ட போவோம். அதே மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபேமிலி அட்வைசர் மாதிரி வச்சுக்கிட்டாங்கனாக்கா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லாசஸ் இந்த மாதிரி எதுவும் வராது. அதே மாதிரி அவர் வந்து உங்களுக்கு தப்பா கைட் பண்ண மாட்டார். ஏன்னா நீங்க வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸா நீங்க வந்து அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா, the probability like of helping தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த 1 லட்சம் கோடி அன்கிளைம் அமௌண்ட்டை எப்படி மறுபடியும் கிளைம் பண்றது பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.